பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 48வது வசனம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது மரியாளுடைய வார்த்தை. மரியாள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி மகிழ்ச்சி அடையும் பொழுது மரியாள் என்ன செய்கிறார்கள்? அந்த அம்மா சொல்றாங்க, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஒரு தாழ்மையான ஒரு வாலிப பெண், ஒரு எளிமையான ஒரு வாலிப பெண், ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒரு வாலிப பெண். அந்நாட்களில் மேசியா தன்னிடத்தில் பிறப்பார் என்று அநேக கன்னிகைகள் திருமணம் செய்து கொள்ளாமலே மேசியாவின் பிறப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பரிசுத்த ஆவியினால் அவர் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்தார் இல்லையா? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அந்த தீர்க்க தரிசனத்தை மக்கள் நம்பி இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே கூட மரியாள் இல்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், மரியாளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு, நிச்சயம் நடந்துருச்சு. மரியாளுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் இருக்கு. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் மரியாளை தெரிந்தெடுக்கிறார். தன்னுடைய குமாரனை அனுப்புவதற்காக பிதா மரியாளுடைய கற்பத்தை தெரிந்தெடுக்கிறார். அப்பொழுது அந்த அம்மா சொல்லுகிற வார்த்தை தான், ஆண்டவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். கேட்கிற அன்பானவர்களே, இந்த ஆண்டவர் ரொம்ப வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் தாழ்மையா இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே கிரியை செய்வார். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பதற்கும், உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கும், உங்களை ஆண்டவர் கனப்படுத்துவதற்கும் பல காரணங்களிலே ஒரு காரணம் தாழ்மை. மரியாளுக்கு ஒரு தாழ்மை இருந்தது. மரியாள்கிட்ட ஒரு சுயம் இல்லை, செல்ஃப் இல்லை, நான் என்கிற எண்ணம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் தேவதூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுது என்று அவளால் சொல்லி இருக்க முடியாது. ஆனால் அவள் அப்படி சொல்லுகிறாள் என்றால் என்ன இருக்கிறது என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு அடிபணிகிற, கீழ்ப்படுகிற, அர்ப்பணிக்கிற ஒரு சுபாவம் அவளுக்கு இருந்தது. அந்த சுபாவத்தினாலே அவள் தன்னை அர்ப்பணிக்கிறதை பார்க்கிறோம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், ஆண்டவர் எப்பொழுதுமே தாழ்மையாயிருக்கிற மக்களை நோக்கி பார்க்கிறார். வேதத்துல படிக்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் கனமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று நாம் படிக்கிறோம். தாழ்மையா இருந்தாலே தேவனால் ஒரு மனிதன் உயர்த்தப்பட்டு விடுவான். ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய கைகளுக்குள்ளே நீங்கள் தாழ்மையாக அடங்கியிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு தாழ்மையான ஒரு சுபாவத்தை தரித்து கொள்ளுங்கள். தாழ்மையான குணாதிசயத்தை தரித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். மாத்திரமல்ல, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். சந்ததி சந்ததியாய் 2000 வருடமாக நாம் மரியாளை பாக்கியவதி என்று சொல்லுகிறோம். அதற்கு ஒரே காரணம், அந்த அம்மா பெரிய ஊழியம் செஞ்சாங்கன்னு இல்லை, அந்த அம்மா அற்புத அடையாளம் செஞ்சாங்கன்னு இல்லை, அந்த அம்மா உலகத்துக்கெல்லாம் நற்செய்தி அறிவிச்சாங்க, பவுல் மாதிரி அந்த பேதுரு மாதிரி இருந்தாங்கன்றதுக்காக இல்லை. ஒரே காரணத்திற்காக அந்த அம்மாவை நாம் பாக்கியவதி என்கிறோம். அது மிக சிறந்த காரணம். நம்முடைய ஆண்டவராகி இயேசு
அந்த அம்மாவுடைய கர்ப்பத்திலே தானே பிறந்தார். அப்போ அவங்க பாக்கியவதி என்று காலாகாலமாக சொல்ல வேண்டியது தானே. நாம் அவர்களை வழிபடுகிறதில்லை, வணங்குகிறதில்லை, ஆராதிக்கிறதில்லை. ஆனால் அவர்கள் கனத்துக்குரியவர்கள், ஒரு பாக்கியவதி, ஒரு புனிதமான ஸ்திரீ என்பதிலே நமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஜெபம் பண்ணுவோமா. பிதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை கொடுக்கிறோம். தேவரீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார்.